சுகர் ஏன் வருது, எதனால் வருது, இந்த டிசீஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பேஸ் கோர் புரிஞ்சிக்கங்க. ஜஸ்ட் நான் சொல்கிற வழிமுறைகளை ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7 நாளில் உங்களுக்கு தீர்வு வரும். அப்போது எங்கே மாற்றம் பண்ணணும், உணவு முறையில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல குளுக்கோஸ் மட்டும் நம்ம உடம்புக்கு இருந்தால் முடிஞ்சு போச்சா. இதனால தான் நான் சொன்னேன் இது லைஃப் சேஞ்ச் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். உணவு முறை செயல்படுத்துவதன் மூலம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பலவிதமான நோய்கள் வராமல் இருக்கும். பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த வேலையுமே செய்யலைன்னா அந்த பருப்பு தான் உங்கள் உடம்புக்கு யமனாகுதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உடல் உழைப்புங்கிறது ஜீரோவாக இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகாது. சரி, என்ன உணவு சாப்பிட்லாம்? ஃபஸ்ட்டு டயட் தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டு பாருங்கள், மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். சுகர் லெவலை 100% கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 7 நாள் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்துங்க, சுகர் டயபெட்டிக்ஸ் என்ன இருந்ததோ அப்படியே நார்மலுக்கு வந்துடும். 100% சொல்யூஷன் இருக்குது. செயல்படுத்தி பாருங்கள். அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை வாதிக்கலாங்க. சுகர், டயபெட்டிக் இது இல்லாத ஆட்களே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்தியா டயபெட்டிக்கில், சர்க்கரை நோயாளிகளில் முதலிடம் இருக்குது. இதுதாங்க உண்மை. நிறைய பேர் மக்களோட கருத்துக்கள் என்னவா தெரியுங்களா இருக்குது? சார், சுகர் ஒரு டிசீஸே கிடையாது சார் அப்படின்னு ஒரு சிலர். இன்னொருத்தர், சார் சுகர் ஒரு நோய் இல்லை, இதெல்லாம் வந்தால் நம்ம கண்டுக்கவே கூடாது சார், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு சிலர். இன்னும் ஒரு சிலர், சார் சுகர் வந்துட்டால் இதையெல்லாம் ரெக்டிஃபையே பண்ண முடியாது சார், அது அப்படியே தான் சார் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக புரிஞ்சிக்கங்க, இந்த சுகர் ஏன் வருது, எதனால் வருது, இந்த டிசீஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு பேஸ் கோர் புரிஞ்சிக்கங்க. இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் சொல்கிற வழிமுறைகளை ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7 நாளில் உங்களுக்கு தீர்வு வரும். 7வது நாள்லேருந்து உங்களோட ரிசல்ட் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். 100% இந்த சுகர்லேருந்து தாராளமாக கிளியர் பண்ணலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த சுகர் அப்படின்னா என்னென்னாங்க, இந்த நோய்க்கு என்ன பேர் தமிழ்லன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் என்னங்க, வாழ்க்கை முறை நோய்கள். அப்போ நம்ம வாழ்க்கை முறையில், நம்மளோட வாழ்வியல் முறையில், உணவு முறையில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் 100% இந்த டயபெட்டிக்கை, சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னு சொல்லிட்டுங்களா, இந்த சுகர் எப்படி வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம். உணவு எதுக்காக சாப்பிட்றோம்? நம்ம உடலுக்கு வேண்டிய சக்திகளுக்காக நம்ம உணவு சாப்பிட்றோம். அந்த உணவு சாப்பிட்டு நல்லா மென்று வயிற்றுக்குள்ளே போகும்போது குளுக்கோஸ் டெவலப் ஆகுது. அந்த குளுக்கோஸில் தான், அதுக்கு பேர் தான் சுகர். அந்த குளுக்கோஸில் நல்ல குளுக்கோஸ், கெட்ட குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி 2ஆக இருக்குங்க. நல்ல குளுக்கோஸ் என்ன பண்ணோம், உங்களுக்கு கணையம் தெரியும், பேன்க்ரியாஸ், அது என்ன பண்ணோம், அந்த நல்ல குளுக்கோஸை எடுத்துக்கும். இதே கெட்ட குளுக்கோஸை அந்த பேன்க்ரியாஸ் எடுத்துக்காது. அந்த நல்ல குளுக்கோஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் அந்த பேன்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்குது. இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த கெட்ட குளுக்கோஸை எடுத்துக்க மாட்டேங்குது. எடுத்துக்காதனால இன்சுலின் ஸ்டார்டேஜ் ஆகிறதுனால நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம மருந்து சாப்பிட்றதெல்லாம் எதுக்குன்னா இன்சுலின் சுரக்கிறதுக்காக நம்ம செயல்படுத்துகிறோம். இப்போ இந்த சுகர் ப்ராசஸில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போது எங்கே மாற்றம் பண்ணணும், உணவு முறையில் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல குளுக்கோஸ் மட்டும் நம்ம உடம்புக்கு இருந்தால் முடிஞ்சு போச்சா. இதனால தான் நான் சொன்னேன் இது லைஃப் சேஞ்ச் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கை முறை நோய்கள் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். அப்போது நம்மளோட உணவு முறைகளை 100% ப்ராப்பராக நம்ம செயல்படுத்தினா ஆகிற குளுக்கோஸ்லாம் நல்ல குளுக்கோஸாக தான் ஃபார்ம் ஆகும். நல்ல குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பேன்க்ரியாஸ் இன்சுலினை சுரந்து அதை எடுத்துக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. இதை நம்ம எப்படி செயல்படுத்தலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சரி சார், இப்போ சுகர் வந்துருச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் டயர்டாக இருக்குங்க. கை, கால், பாதம் எல்லாம் குடைச்சலாக இருக்கும். கொலஸ்ட்ரால், சுகர் ஒன்ஸ் வந்துட்டாலே அதனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்துடும். கொழுப்புகள் அங்கங்கே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். பிபி வரும். பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை பாடி வெயிட் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சுகர் வந்ததுன்னா இன்க்ரீஸும் ஆகும், டிக்ரீஸும் ஆகும். ஹார்ட் டிசீஸ் வரும். நர்வோட எஃபிஷியன்சி கம்மியாகும். லிவரு, கிட்னி, டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, நம்ம ஸ்ப்ளீனு, நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக்கு, நம்மளோட ஸ்கின்னோட டைட்னிங்னஸ்ஸு, ஸ்கின் க்ளோ, கேன்சரு, ஐசைட்டு. ப்ளஸ் ஒரு சிலருக்கெலாம் பாருங்கள், சுகர் வந்ததுனால விரல் வெட்டிட்டோம், கால் விரல் வெட்டிட்டோம், கை விரல் வெட்டிட்டோம்மாக இத்தனை சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் இந்த குளுக்கோஸ், இந்த சுகர் தாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம இதை 100% உணவு முறை செயல்படுத்துவதன் மூலம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பலவிதமான நோய்கள் வராமல் இருக்கும். இதுக்கு நான் எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் 7 டேஸ்லேயே உங்களுக்கு 100% ரிசல்ட் வரக்கூடிய உணவு முறைகளை நான் சொல்கிறேங்க. சிறப்பாக நம்ம சொல்யூஷனுக்கு போகலாங்க. ஜென்ரலாக
நிறைய பேர் பேசுகிறது என்னென்னாங்க, உணவு முறைகளில் மாவுச்சத்து வந்து கம்மியாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கணும், சிறுதானிய உணவுகள்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பு சாப்பிட்ணும், ராகி சாப்பிட்ணும், சோளம் சாப்பிட்ணும், வரகு சாப்பிட்ணும், சாமை, திணை, குதிரைவாலி, பருப்பு வகைகள் இதெல்லாம் நிறைய இன்டேக் எடுத்துக்கிட்டால் சுகர் கம்மியாகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்மியாகுதா? கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சார் நான் வந்து கம்பு தோசை சாப்பிட்றேன், ராகி தோசை சாப்பிட்றேன், சோளம் எடுத்துக்கிறேன் சார், வரகு சாப்பிட்றேன் சார், குதிரைவாலி அரிசி சாப்பிட்றேன் சார், பருப்பு சாப்பிட்றேன் சார், ஏன் கம்மியாகலை? புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா சுகர்லாம் கம்மியாகாதுங்க. ஸோ ஏன் கம்மியாகாதுங்கிறதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட உடல் உழைப்பு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 0. அந்த காலகட்டத்தில் ஒரு 30 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே என்னோடய தாத்தா காலத்தில், நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ராகி சாப்பிட்டாங்க, சோளம் சாப்பிட்டாங்க, வரகு சாப்பிட்டாங்க, சாமை சாப்பிட்டாங்க, குதிரைவாலி அரிசி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க நல்ல வேலை செஞ்சாங்க. அந்த வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு சுகர் வரல. ஆனால் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம், எந்த வேலையுமே செய்கிறதில்ல. ஒரு காய் வாங்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 100 மீட்டருக்கு ஒரு கடை இருக்குனாலும் 2 வீலர் எடுத்துகிட்டு தான் போகிறோம். புரியுதுங்களா? எங்கே போகணுன்னாலும் பஸ்ஸு, காரு, 2 வீலர், எங்கேயாவது நடந்து போயிருக்கோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுக்கு எந்த வேலையுமே செய்கிறதில்ல. அதனால தான் நிறைய பேர் பருப்பு வகைகள் நல்லது அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் அந்த பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த வேலையுமே செய்யலைன்னா அந்த பருப்பு தான் உங்கள் உடம்புக்கு எமனாகுதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்புங்கிறது 0வாக இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேங்க. சரி, என்ன உணவு சாப்பிட்லாம்? ஃபஸ்ட்டு டயட் சிவப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் அரிசி, இந்த 2ல் எது உங்களுக்கு பிடிக்குதோ தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளோட சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான அரிசி இது. எப்படி இதை சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா, காலையிலையும் நைட்டும் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி குடிச்சிடுங்க. கஞ்சி எப்படி பண்ணோம்? அரிசியெல்லாம் வந்து உடச்சிக்கணும், மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு கஞ்சி செய்யுங்க. கஞ்சி செய்யும்பொழுது உங்களுக்கு உப்பு, மிளகு, பூண்டு, என்னென்ன இஞ்சி போடணுமோ, ஃப்ளேவர் என்னென்ன சேர்த்தணுமோ நீங்கள் சேர்த்திக்கங்க. காலையிலையும் நைட்டும் மாப்பிள்ளை சம்பா கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டு பாருங்கள், மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாப்பிள்ளை சம்பா பேர் ஏன் வந்தது யாராவது தெரியுமா? அந்த காலகட்டத்தில் பொண்ணு கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளை வந்து கல்லை தூக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 80 கிலோ 90 கிலோ கல் இருக்கும். அந்த கல்லை தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. 3 மாதம் இந்த மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க, அசால்ட்டாக கல்லை தூக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. ஸோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் 3 மாதம் 4 மாதம் மாப்பிள்ளை சம்பாவில் நல்லா கஞ்சி குடித்தான்னா கல்லை அசால்ட்டாக தூக்கிடலாம். இப்போ புரியுதுங்களா? ஸோ நல்ல ஸ்டாமினாவை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மாப்பிள்ளை சம்பா கஞ்சி காலையிலையும் நைட்டும் சிறப்பாக சாப்பிடுங்க. இந்த மாப்பிள்ளை சம்பாவில் 7 நாள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டயர்ட்னஸ் இருக்காது. நம்மளோட பாடி பெயின், நம்மளோட நர்வோட எஃபிஷியன்சி எல்லாம் சூப்பராக பண்ணணும், டைஜஷன் சூப்பராக செயல்படுத்தணும். அதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட ஸ்பெஷாலிட்டி. மாப்பிள்ளை சம்பாவும் யூஸ் பண்ணலாம், காட்டு யானம் அரிசியும் கஞ்சிக்கு பயன்படுத்துங்க. சரி சார், அப்போ நான் மத்தியானம் என்ன சார் சாப்பிட்லாம்? இன்னத்தில் இன்னொன்று டிப்ஸ் சொல்லிடுறேன் சார். வெறும் கஞ்சியை நான் எப்படி சார் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, போர் அடிக்காதா? தாராளமாக நீங்கள் அந்த கஞ்சியோட சில காய்கறிகள், காயின்னு முடிகிற காயை பொரியல் பண்ணிக்கங்க, கூட்டு பண்ணிக்கங்க. பருப்பு சேர்த்தாமல் நல்ல காய்கறிகளை கஞ்சிக்கு ஈக்குவலாக நிறைய சாப்பிட்டு சேர்த்திக்கங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் சாப்பிடுங்க. கஞ்சி சாப்பிடும்போது காயையும் சாப்பிடுங்க. இதுதான் காலை உணவு அண்டு மாலை உணவு. மத்தியான நேரத்தில் சீரக சம்பா அரிசி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த அரிசி வாங்கிக்கிங்க. அதில் சாப்பாடு ஆக்கிக்கிங்க, சாம்பார் வச்சுக்கிங்க. சாம்பார், பொரியல், தக்காளி ரசம், மோர் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சின்ன கண்டிஷன், சாம்பாருக்கு பருப்பு சேர்த்தாத சாம்பார் செயல்படுத்துங்க. ஏன்னா பருப்பு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வேலை செய்கிறதில்ல. அதனால் நமக்கு டைஜஷன் இஷ்யூ வரதுனால தான் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் ஆகலை. ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சார் பருப்பே இல்லாமல் எப்படி சார் நான் சாம்பார் செய்கிறது? யூடியூப்பில் தட்டுங்க, பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு தட்டுங்க. அவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். ஒரு 21 டேஸ் அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள். உடம்பில் அந்த சுகர் லெவல் 100% உங்களுக்கு குறையும். ஸோ காலையில் அண்டு நைட்டும் மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா காட்டு யானை அரிசி கஞ்சி சாப்பிடுங்க. ப்ளஸ் அதுக்கு ஈக்குவலான காய்கறிகள் சாப்பிடுங்க. பொரியல் பண்ணியோ கூட்டு பண்ணியோ சாப்பிடுங்க. மத்தியான நேரத்தில் சீரக சம்பா அரிசி பருப்பு இல்லாத சாம்பார் செய்யுங்க. தக்காளி ரசம், மோர் சாப்பிடுங்க. இதை ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் ஃபாலோஸ் பண்ணுங்கள். 7 நாள்லேருந்தே சுகர் லெவல் உங்கள் உடம்புல கண்ட்ரோல் ஆகிடும். அவாய்ட் பண்ண வேண்டியது டீ, காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த டீ சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது, வெள்ளை சக்கரை இதெல்லாம் வேண்டாம்.
துவரம்பருப்பு, பருப்பு வகைகள், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. பேக்கடு ஃபுட்டு, ஐஸ்கிரீமு, பேக்கரி ஐட்டம் ஒரு 21 நாளைக்கு தள்ளி வச்சு பாருங்கள். சுகர் லெவல் கம்மியாகலைன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக பேசலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, சார் இந்த என்ன சார் 2 வேளை கஞ்சி, மதியானம் சாப்பாடு, வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, தாராளமாக ஒரு 4 மணி ஈவினிங் 5 மணி ஆச்சுன்னா, பர்டிகுலராக லேடிஸாக இருந்தால் இந்த உளுத்தங்கஞ்சி நல்ல நாட்டு சக்கரை போட்டு பனை வெல்லம், பனங்கல்கண்டு போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சுகர் லெவலை 100% கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைமு ப்ளஸ் பீரியட் இஷ்யூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணலாம். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான பொருள், நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூ பவுடர் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி ஓரிதழ் தாமரை பவுடர், ரெண்டுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 5க்கு 1. உதாரணத்துக்கு 100 கிராம் ஆவாரம்பூ பவுடர்னா 20 கிராம் ஓரிலை தாமரை பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி டப்பாவில் போட்டு ஆஃப்டர் ஃபுட்டு நல்லா 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் சாப்பிட்டு வாங்க. சும்மா சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 7 நாள் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்துங்க, சுகர் டயபெட்டிக்ஸ் என்ன இருந்ததோ அப்படியே நார்மலுக்கு வந்துடும். 100% சொல்யூஷன் இருக்குது. செயல்படுத்தி பாருங்கள். 3வது விஷயம், எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோன்னாங்க, நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவோம். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா சாப்பிட்றீங்க, இட்லி கம்மியாக சாப்பிடுங்க, மாவு பொருட்கள்லாம் கம்மி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதுனால நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா நமக்கு அந்த ஃபுட் இன்டேக் கம்மியாகும்னு நினைக்கிறீங்க. 100% தவறானது. லேட்டாக உங்களுக்கு லோ சுகர் ஆகிடும். அதனால் டைமுக்கு சாப்பிடுங்க. நான் சொல்கிற மாதிரி அப்படிதே வேறு வழியே இல்லை, இட்லி தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்றதுல 2 இட்லி கொஞ்சோண்டு பொடி சாப்பிட்றீங்க. 100% சுகர் ஏறும். அப்போ உங்கள் உணவு முறையில் 95% கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. கொஞ்சம் மாற்றிக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றீங்களா, 2 கப்பு காய், 2 கப்பு சாம்பார், பருப்பு இல்லாத சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள். அந்த சுகரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப கம்மியாயிடும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. ஸோ இந்த 3 விஷயங்கள், அரிசி நான் சொல்லியிருக்கேங்க, மாப்பிளை சம்பா ப்ளஸ் சீரக சம்பா ரைஸ் மதியான டைமு, ஆவாரம்பூ பவுடர் ப்ளஸ் ஓரிதழ் தாமரை பவுடர். 3வது கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான காய்கள் ப்ளஸ் சாம்பார் சாப்பிடுங்க. பருப்பு இல்லாத சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள். இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 21 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 7வது நாள்லேருந்து சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நார்மலுக்கு வந்துடும். 100% செயல்படுத்துங்க. ஏன்னா இந்த சுகர் மட்டும் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சுகர்னால் ஏற்படுற பலவிதமான நோய்கள், லிவர், ஹார்ட்டு, லங்ஸு, பேன்க்ரியாஸு, கிட்னி, பிரெயின், ஸ்கின்னு இதெல்லாமே சேஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இது உணவு முறையால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செயல்படுத்திட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைவாக பேசலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நிறைவான தலைப்பில் நலமாக பேசலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.